ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 10/2/2025। मीठे बच्चे, तुम्हें बाबा द्वारा जो अद्वैत मत मिल रही है उस मत पर चलकर कलयुगी मनुष्यों को सती ही देवता बनाने का श्रेष्ठ कर्तव्य करना है। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பாபா மூலமாக எந்த மாதிரியான வழிமுறைகள் கிடைச்சிட்டு இருக்கிறது, அதாவது அத்வைத வழி, ஒரே வழி என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வழிப்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதா ஆக்குவதற்கான சிரேஷ்டமான கடமையை செய்ய வேண்டும். பாபா மூலமாக நமக்கு ஒரு வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதன்படி நடந்து மனிதர்களை தேவதா ஆக்கணும். பிரश्न, सभी मनुष्य मात्र दुखी क्यों बने हैं? उसका मूल कारण क्या है? கேள்வி, அனைத்து மனித ஆத்மாக்களும் எதனால் துக்கியானார்கள்? அதற்கான அடிப்படையான காரணம் என்ன? उत्तर, रावण ने सभी को श्रापित कर दिया, इसलिए सभी दुखी बने। बाबा वर्षा देता है, रावण श्राप देता है, ये भी दुनिया नहीं जानती। பாபா சொல்கிறாங்க, ராவணனால் எல்லாருமே சாபத்துக்குட்பட்டவங்களா ஆகிட்டாங்க. ஆகையால் அனைவரும் துக்கியாகிவிட்டார்கள். பாபா ஆஸ்தி கொடுக்கின்றார், ராவணன் சாபத்தை கொடுக்கிறார். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாது. பாபா ने वर्षा दिया तब तो भारतवासी इतना सुख स्वर्ग के मालिक बने, பூஜ்ய बने, ஷாபித் ஹோனே சே பூஜாரி பன் ஜாத்தே ஹேன். பாபா நமக்கு அவ்வளோ ஆஸ்தி கொடுத்துருக்கிறார். அந்த ஆஸ்தியின் மூலமாக நம்ம பாரதவாசிகள் சுகவாசிகளாக, ஸ்வர்க்கவாசிகளாக, ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக, பூஜைக்குரியவங்களாக இருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? அடுத்து ஷாபத்குட்பட்டவங்களா ஆனனால பூஜாரியாக ஆகிட்டோம். ஓம் சாந்தி. बच्चे यहाँ मधुबन में आते हैं, बाप दादा के पास। हाल में जब आते हो देखते हो पहले भाई बहन बैठते हैं, फिर पीछे देखते हो बाप दादा आया हुआ है तो बाबा की याद आती है। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள், மதுபனுக்கு எப்போ பாப் தாதாவை சந்திக்கிறதுக்காக போகிறோம், அப்போ பாபாவுனுடைய முரளி கேட்குறதுக்காக போகிறோம். அந்த ஹாலில் போய் உட்காரும் பொழுது சகோதர சகோதரிகள் எல்லாரும் இருப்பாங்க. பாரதவாசிகள், வெளிநாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதற்கப்புறம் பாப் தாதா வந்து விடுவார். அப்போ பாபா நினைவு நமக்கு ஏற்படுது. तुम हो प्रजापिता ब्रह्मा के बच्चे, ब्राह्मण और ब्राह्मणिया। वो ब्राह्मण तो ब्रह्मा बाबा को जानते ही नहीं। நாம பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். இப்போது அந்த லௌகிகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பிரம்மா பாபாவை யாருன்னு தெரியாது. तुम बच्चे जानते हो बाबा जब आते हैं तो ब्रह्मा विष्णु शंकर को जरूर चाहिए। कहते ही हैं तिरुमूर्ति शिव भगवान वाच, तो तीनों द्वारा ही तो नहीं बोलेंगे ना। ये बातें अच्छी रीति बुद्धि में धारण करनी है। ஆனால் நமக்கு தெரியும், பாபா எப்போ வர்றாரோ அப்போ பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட இருக்கணும். அதாவது திருமூர்த்தி சிவ பகவானுடைய மகாவாக்கியம் என்று சொல்லப்படுது. 3 பேர் மூலமாக 3 விதமான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது. அதற்காக பாபா 3 பேர் மூலமாக பேச மாட்டார். இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். तुम समझते हो कि बाबा हमको स्वच्छ बुद्धि बनाते हैं, रावण मलेश बुद्धि बनाते हैं। मुख्य बात तो ये है, நாம் புரிஞ்சிட்ருக்கோம், பாபா நமக்கு சுத்தமான புத்தியை கொடுக்குறார், நம்முடைய புத்தியை சுத்தமாக்குறாரு. ஆனால் ராவணனால் நம்முடைய புத்தி முதல்ல எப்படி இருந்தது? கெட்ட புத்தியாக இருந்தது. இப்போ முக்கியமான விஷயமே இதுதான். இப்போது பாபா நமக்கு புத்தியை தூய்மையாக ஆக்கி கொடுக்குறார். சத்தியுகத்தில் நம்ம பவித்திரமான ஆத்மாக்களாக இருப்போம், ஆனால் இங்கே अपवित्रமாக இருக்கிறோம். देवताओं की महिमा गाई जाती है, सर्वगुण संपन्न, 16 कला संपूर्ण है, तो वो भी मनुष्यों की महिमा गाते हैं क्यों? தேவதைகளுக்கு எவ்வளோ புகழ் பாடப்படுது பாருங்க. சர்வகுண சம்பன்ன, 16 கலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம்,
அஹிம்சா பரமோதரம். இதெல்லாம் தேவதைகளினுடைய புகழ். அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் அவங்களையே மனிதர்கள் புகழ் பாடுறாங்க. அப்போது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? तुम बच्चे भी नंबरवार पुरुषार्थ अनुसार मनुष्य को देवता बनाने का कर्तव्य सीखते हो. குழந்தைகளாகி நாம கூட நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக மனிதர்களை தேவதா ஆக்குவதற்கான கடமைகளை படித்து கொண்டிருக்கின்றோம். सत्य में याद करने की दरकार नहीं है, दुख में सिमरन सब करते हैं, ये है नरक. பாபா சொல்றாங்க, இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் யதார்த்தமான முறையில் பாபா நினைவு பண்ணுங்க. எவ்வளோ பாபா நினைக்கிறோம் அந்தளவுக்கு துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் என்பது பாபாவுடைய மகா வாக்கியம். சத்தியுகத்தில் பாபா நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. துக்கமான நேரத்தில் தான் எல்லாரும் அவரை நினைக்க முடியும். तुम बच्चे जानते हो बाबा से स्वर्ग का वर्षा ले रहे हैं. शिव बाबा आते भी हैं भारत में. भारत को ही शिव भगवान से स्वर्ग का वर्षा मिलता है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் பாபாட்டேருந்து நம்ம ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்குறோம். சிவ பாபா வர்றது கூட பாரத தேசத்தில் வர்றார். பாரத பூமியை தான் பாரத பூமியில் தான் சிவ பகவான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பாரதத்துக்கு தான் ஸ்வர்க்கம் என்ற ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா की मददगार बन जो सर्विस करते उनकी माला है. इस समय सब पतित हैं, जो पावन थे यहाँ आते आते पतित बने हैं, नंबरवार सब जाएंगे. பாபாவுக்கு யார் உதவியாளர் ஆகி சேவா பண்ணக்கூடியவங்க அவங்க தான் மாலையில் மணியாக வரக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் எல்லாருமே பதீத்தமாக இருக்கிறாங்க. தூய்மையான ஆத்மாக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இங்கே ஜென்மா எடுத்து நம்ம ஆத்மா தூய்மையற்றவராக ஆகிட்டோம். எல்லா ஆத்மாக்களும் அடுத்து நம்பர் வாராதான் மேலே போக முடியும். तुम बच्चे समझा है कैसे निराकारी जाड है, मनुष्य सृष्टि का जाड है. நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம் எப்படி பரந்தாமத்தில் நிராகாரமான மரம் இருக்கும், அங்கே ஆத்மாக்கெல்லாம் மரம் போல இருப்போம். அதே போல் இந்த உலகத்தில் மனித சிருஷ்டியினுடைய மரம் இருக்கு. पढ़ते और पढ़ाते रहेंगे तो खुशी भी रहेगी. अगर विकार में गिरा तो बाकी सब भूल जाएगा. படித்தும் படிக்க வைத்து கொண்டே இருந்தால் குஷியாக இருக்கலாம். ஒருவேளை விகாரத்தில் விழுந்தாச்சுன்னா எல்லா விஷயங்களும் மறந்து போயிடும். பாபா कहते हैं गृहस्थ व्यवहार में रखते अंतिम जन्म फॉर मई शेख पवित्र बनो, बच्चों से भीख मांगते हैं. பாபா சொல்கிறார், குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த கடைசி ஜென்மத்தில் எனக்கு என்னுடைய குழந்தைகள் எனக்கு உதவியாளராக, அதாவது தூய்மையாக ஆகுங்கள் என்று குழந்தைகளிடம் பாபா இறங்கி கேட்டுக்கொள்கிறார். பாபாவுக்கு நம்ம உதவியாளர் ஆகணும், உதவி செய்யுங்கன்னு பாபா கேட்குறாரு. என்ன உதவி செய்யணும்? பவித்திரமாக ஆகணும். கமல் फूल समान पवित्र बनो और मुझे याद करो, तो ये जन्म में पवित्र बनेंगे और याद में रहने से पास्ट के विकर्म भी विनाश होंगे. தாமரை மலருக்கு சமான் தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ஜென்மா மட்டும் நீங்கள் பவித்திரமாக ஆகிட்டீங்க, பாபா நினைவு பண்ணுறீங்க அப்படின்னா கடந்த பல ஜென்மத்தினுடைய பாவங்களையும் அழிக்க முடியும். இதுதான் யோக அக்னி என்று சொல்லப்படுது. ஜென்மத்திற்கான பாவங்களை எரிப்பதற்கான சாதனமே யோக அக்னி தான். अच्छा, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். विजय माला में आने के लिए बाबा का मददगार बन सर्विस करनी है. एक माशूक के साथ सच्ची प्रीत रखनी है, एक को ही याद करना है. வெற்றி மாலையில் வருவதற்காக பாபாவினுடைய உதவியாளராகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும், ஒருத்தரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். अपनी एक्यूरेट एम ऑब्जेक्ट को सामने रख पूरा पुरुषार्थ करना है. डबल अहिंसक बन मनुष्य को देवता बनाने का श्रेष्ठ कर्तव्य करते रहना. தன்னுடைய லட்சியத்தை எதிரில் வைத்து முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சையாளராகி மனிதர்களை தேவதா ஆக்கக்கூடிய
சிரேஷ்டமான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். वरदान विजयपन के नशे द्वारा सदा हर्षित रहने वाले सर्व आकर्षणों से मुक्त भव. வரதானம் வெற்றியாளர் என்ற நஷாவின் மூலமாக சதா மலர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். வெற்றியினுடைய நஷாவின் மூலமாக சதா மலர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். विजय रत्नों का यादगार बाबा के गले का हार आज तक पूजा जाता है. வெற்றி ரத்தினங்களினுடைய ஞாபகார்த்தம் பாபாவுனுடைய கழுத்தின் மாலையாக ஆகுவது. அதாவது பாபாவுனுடைய கழுத்தின் மாலைக்கு இன்று வரைக்கும் பூஜை நடக்கின்றது. तो सदा यही नशा रहेगी हम बाबा के गले का हार विजय रतन हम विश्व के मालिक के बालक हैं. இப்போ சதா இந்த ஒரு ஆன்மீக போதை இருந்துகிட்டே இருக்கணும். என்ன போதை? நான் பாபாவுனுடைய கழுத்தின் மணி மாலையாக இருக்கேன், வெற்றி ரத்தினமாக இருக்கிறேன், நான் விஸ்வத்தினுடைய எஜமானனுடைய குழந்தை என்ற நஷால இருங்க. हमें जो मिला है वो किसी को नहीं मिल सकता. ये नशा और खुशी स्थायी रहे तो किसी भी प्रकार की आकर्षण से परे रहेंगे. நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறதோ அது வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. இந்த நஷா மற்றும் குஷி நிரந்தரமாக இருந்ததென்றால் எந்த விதமான ஆகர்ஷணமும் கவர்ச்சிகளிலிருந்தும் கடந்து இருப்பீர்கள். யார் சதா வெற்றியாளர்கள்? அவர்கள் சதா மலர்ந்த முகத்துடன் இருப்பார்கள். ஒரு பாபாவுனுடைய நினைவின் ஆக்கர்ஷணத்தில் கவர்ச்சிக்கப்பட்டவராக இருப்பார்கள். பாபா மட்டும்தான் நம்மை அட்ராக்ட் பண்ண முடியும், வேற எந்த உலகாய அட்ராக்ஷனும் பண்ண முடியாது. எப்போ ஆன்மீக நஷால இருக்கணும். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. நான் வெற்றி ரத்தினம், பாபாவினுடைய கழுத்தின் மாலை. ஸ்லோகன் ஏகே அந்தமே கோ ஜானா அர்த்தாத் ஏகாந்தவாசி பன்னாம். ஸ்லோகன் ஒருவருடைய நினைவில் மூழ்கி விடுவது என்றாலே ஏகாந்தவாசியாக ஆகுவது. இன்றைய நாளிற்கான அவ்யக்த இஷாரா. अभी सब मिलकर एक दो की हिम्मत बढ़ा के संकल्प करो कि अब समय को समीप लाना ही है, आत्माओं को मुक्ति दिलानी ही है. பாபா சொல்றாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் தைரியத்தை அதிகப்படுத்தி இந்த ஒரு சங்கல்பத்தை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இப்போ நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வந்துதான் தீரணும். நிறைய ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முக்தியை கொடுத்துதான் தீரணும் என்ற எண்ணத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து தைரியத்தோட இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. लेकिन ये तब होगा जब सोचने की स्मृति स्वरूप में लाएंगे. ஆனால் இது கூட எப்போ நடக்கும்? எப்போ நம்ம யோசிக்கிறத நினைவு ஸ்வரூபத்தில் கொண்டு வரோமோ அப்போ தான் நடக்கும். ஜஹா ஏகத்தா और திடத்தா வஹா அசம்பவ் பி சம்பவ் ஹோ ஜாத்தா ஹை. எங்கே ஒற்றுமை மற்றும் உறுதி இருக்கின்றதோ அங்கே நடக்க முடியாததை கூட நடத்தி காட்ட முடியும். ஓம் சாந்தி.